ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்ரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரயேஷு சர்வதா கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம். விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது 2025 ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இது பொதுவாக பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது, ஒரு விஷயம் கூட மாறாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னமோ பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதன் வைத்து தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும், அதனால தான் வருஷத்தில் 2 தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்போ இது நம்ம பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரிகாஷன்ஸாக நம்ம இருந்துக்கணும். ஸோ நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகிறதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் செய்யணும், முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு 2024 பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்பில் நிறைய சந்திச்சிருச்சு. சில முக்கியமான ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்துருப்போம். எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்கிறேன், வீடு கட்டக்கூடிய விஷயத்திலிருந்து நின்று கட்ட போய் பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையிறேன் சொல்கிறேன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் தடங்கள் ஆக்கி போகிறது, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதே போல் சில நல்ல மனிதர்களையும் நம்ம 2024 நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்பொழுது மறைந்த திரு டெல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில விஷயங்கள் நிகழ்வுகள் எல்லாமே 2024 நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ 2025 எல்லாருக்குமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்குது, ஒரு கலக்கமாகவே இருக்குது. நமக்கு சரியா இருக்குமா, நமக்கு நன்னா இருக்குமா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போகிறது, நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது, 2024 நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே, இப்போ 25வது நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த அளவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. ஸோ அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2025 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2025 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 விஷயங்கள் இது கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும். 2025 இது நடந்தே தீரும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2025 சனிப்பெயர்ச்சி, மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி 2 முறை வருகிறது. ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது, மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு. அடுத்த பதிவில் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும். அதே போல் நூற்பாலையில் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது, புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மத கலவரம் உண்டாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில்
அனல் காற்று வீசப்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலித் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும். வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை, நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 1200 கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும். அதே போல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி 2025 சொல்லியிருக்கு. மேற்கொண்டு நம்ம 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து 9884530146 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் 2025 எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம். குருவின் ஆசீர்வாதத்தோடு அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேஷராசி அப்படின்னு சொல்லும்பொழுது மிகுந்த கவனம் தேவை, மிகுந்த எச்சரிக்கை தேவை, பொறுமை நிதானம் அதிக அளவில் இருக்க வேண்டும். 2வது, மேஷராசி பொறுத்தளவுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் விஷயத்துல மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். வருட ஆரம்பத்திலேயே அகலக்கால் வைக்க கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையா யோசிச்சு நிதானிச்சு மேஷ ராசிக்காரர்கள் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்யும்போது அது அவப்பெயர் வரும். தேவையற்ற வீண் விரய செலவுகளும் வீண் வாக்குவாதங்களும் வரும். ரொம்ப பொறுமையா நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செய்யணும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியா வரத்துக்குண்டான அமைப்பு உண்டு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். நம்ம வேலையே பார்த்துட்டு இருக்கோம், உடல்ல வந்து நம்ம பண்றோமோ பார்க்குறோமோங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக உடல்நிலையை பார்த்துக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் முடிந்தவரை மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது நல்லது. முடிந்தவரை மன அழுத்தமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது, தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நிறைய ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகவே இருக்கும். கவலைகள் தலை தூக்கும், ரொம்ப அதீத கவலைகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் நிதானமாக செயல்பாடு பண்ணுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மாணவர்கள், மாணவிகள், தொலைதூர படிப்பு, வெளிநாட்டில் இருந்து படிக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். படிப்பு சம்மந்தப்பட்டது படிக்கணும், அதிக அளவில் கொஞ்சம் பெரிய அளவில் நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல முறையில் வரும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் பத்தாது, இன்னும் பெரிய அளவில் இன்னும் கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் உங்கள் படிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கணும். அப்போ தான் அதுக்குண்டான படிப்பு சம்மந்தமான ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கடினமாக தான் சில விஷயங்கள் இருக்கும். எக்ஸாமும் டஃப்பாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு +1 +2 படிக்கிறீங்க, 10th படிக்கிறீங்கன்னா எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு நல்லா படிங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் இருக்கக்கூடியவர்கள், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு லாபகரமாக இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. 50-50 அப்படி பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இடமாற்றம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு, இடமாற்றம் வரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க விரும்பிய இடத்துல இடமாற்றம் பெறக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் வந்து பிறந்த வீட்டை விட்டு வெளியே ரொம்ப தூரம் போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே சமயத்தில் சில சிரமங்களும் ஜாதகத்தில் சந்திக்க வேண்டி இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, நான் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு அரசாங்க வேலையை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் ஒரு 10th எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கைகூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நல்லா வரும். அதே போல் சனியின் நிலை கருதி 12ல் வர ராசிக்கு 12ல் வரும்போது ரொம்ப விரயத்தில் வரும்போது ரொம்ப பார்த்து நுணுக்கமாக சமயோஜித்த புத்தியோட சில விஷயங்களை பொறுமையாக நிதானிச்சு செய்யுங்க, அவசரம் இல்லாமல் செய்யுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு மே மாதத்துக்கு மேலெல்லாம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஒரு அனுசரணை எல்லாம் இருக்கும். ஓரளவுக்கு உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும்.
போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். பொறுமையா செயல்பாடு பண்ணுங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. எவ்வளவுதான் பணம் நீங்க சம்பாதிச்சாலும் பணம் சேர்க்கறதுல கொஞ்சம் பாருங்க. எப்படி நம்ம பணம் சேர்க்கலாம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சு செய்யுங்க. அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, புதிய வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகளோ, வெளிநாடு செல்லக்கூடியதோ மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு காதல் கைகூடும். வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இல்லை நான் எனக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் பேசி சுமூகமாக ஒரு சில விஷயங்கள் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். கவனமாக நல்லபடியாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலையில் அதிக கவனத்தோடு இருக்கணும். ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கீங்க, ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப உங்களுடைய சொல்லும் செயலும் சிறப்பாக இருக்க வேண்டும். நம்பகத்தன்மையை பராமரிப்பது மிகவும் முக்கியம். உங்களுடைய நம்பகத்தன்மையை ரொம்ப அவசியம் பராமரிக்கணும். அதே போல இல்லையில் உறவுகளில் பலவீனம் ஏற்படலாம். ஸோ ரொம்ப உறவினர்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரலாம். அதே போல திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்போது திருமணம் அப்படின்னு எடுத்தோன்னா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தடங்களாகி இருக்கு அப்படின்னு சொன்னா அது கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லற வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும். வீண் வாக்குவாதம் தவிர்த்து பார்க்கறது நல்லது. அதே போல தேவையற்ற பிடிவாதமும் முரண்பாடும் கருத்து வேறுபாடுகளும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல சர்ச்சைகளை தவிர்க்க தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்க வேண்டும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே வந்து பார்த்து கூட்டு முயற்சியில் எல்லாரும் கலந்து பேசி ஒரு சில விஷயங்களை முடிவு எடுங்க. அப்போ அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல சில விஷயங்களில் நேர்மையாகவும் துணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும். மேஷராசி பொறுத்த அளவுக்கு நிலம் வாங்குறேன், வீடு கட்டுறேன், இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா சித்திரை மாசத்துக்கு மேல சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் அமோகமாக இருக்கும். அதே போல சில கூடுதல் முயற்சிகளை நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லா உங்க ஜாதகப்படி வரும். அதற்கு அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்ன விவாகரத்தை எதிர்பார்த்துறவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நல்லபடியா வரக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல செய்திகள், ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே போல பங்கு வர்த்தனை ஷேர் மார்க்கெட்ல யோசிச்சு பணம் போடுங்க. அவசரப்பட்டு பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். பரிகாரம் அப்படின்னு எடுத்துடணும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது திருவாபுரி முருகன் கோவிலுக்கு போகலாம், திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். 6 படை வீட்டில் ஏதாவது ஒரு படை வீடு அப்படின்னும் போது நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. திருப்பாம்புரம் போயிட்டு வர்றது உங்கள் ஜாதகப்படி நல்லது. அதே போல நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 9 தீபமாவது ஏற்றி முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை 27 முறை சொல்லுங்க.